குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து ஆர்ஆர் vs கேகேஆர் மேட்ச்சை பார்க்க போகிறோம். கவுஹாத்தி, அசாம், இந்தியாவில் நடக்கிற மேட்ச்சு. இன்றைக்கி ஈவினிங் 7:30 நடக்கிற மேட்ச்சை பார்க்குறோம். வாங்க இன்றைக்கி ஒரு டிப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த டிப்ஸ் எனக்கு ரொம்ப நாளாக நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பயன்படுத்துகிறோம். அந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் சொல்லி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம நேற்று மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா டீம் கொடுத்துருப்போம். ஜிடி தான் டீம் கொடுத்துருப்போம். பட் ஒரு 3-4 ஓவர்லேயே ஸ்கிப்பு கொடுத்துருப்போம். மேட்ச் வேண்டாம், விட்டுருங்க, இன்றைக்கி மேட்ச் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இது எதுக்காக பண்ணோன்னு சொல்கிறேன். அதுக்கு ரீசன் போட்டிருக்கேன் டெலகிராம் சேனலில். பட் இருந்தாலும் அதுக்கான ரீசனை நான் சொல்கிறேன். அந்த ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் இன்னமும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்லேயே நிறையா கைக்கு வந்து கேட்ச் மிஸ்ஃபீல்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு மாதிரி ஆடா. அதை விட ஒஸ்டான சினாரியோ என்ன அப்படின்னா, கேப்டன் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு தெரிஞ்ச எல்பிடபிள்யூ அதுக்கு கூட ரிவ்யூ போக மாட்டாங்க, அதுக்கு ரிவ்யூ போனது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான சுவாரஸ்யம், அது ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதை பார்த்த உடனே தான் ஐ தாட் சரி இந்த மேட்ச்சை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுறது நல்லதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணேன். இப்போ இதே சினாரியோ செகண்ட் இன்னிங்ஸில் நடந்துச்சு. கைக்கு வந்த கேட்சை விட்டாங்க. அந்த கேட்சை விட்டதுக்கப்புறம் தான் அந்த டீம் பார்த்திங்கன்னா ட்ரேட் அவுட் ஆகி மேலே ட்ரேட் ஆகி வந்துச்சு. நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் இந்த மேட்ச் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு. பட் நான் எப்போயுமே நமக்கு ஃபேவரான ஒரு டீம் இருக்குது, அந்த டீம் இந்த மாதிரிலாம் தப்புகள் பண்ணும்போது நான் வந்து அந்த மேட்சை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த ட்ரேடிங்கில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். நல்லா அக்யூரஸாக ஒரு பிளான் போட்டு அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த பிளானுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணணும். அந்த மேட்சோட ரிஸ்க்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சீரீஸ்னால் அந்த சீரீஸோட லிமிட்டை தெரிஞ்சு நம்ம விளையாடணும். எல்லா நேரத்துலையும் ஒரே யூனிட்ஸை யூஸ் பண்ணி விளையாடணும். இப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ட்ரேடிங் பண்ணுறப்போ. இப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஜெயிக்கிறது மட்டும் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான அர்த்தம் இல்லை. சில மேட்ச் நம்ம தோக்காமல் இருக்கிறதும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான அர்த்தம். 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோம், ஒரு மேட்ச்சில் தோத்துட்டோம்னா அந்த பணம் எதுக்கு? ஸோ இப்போ இதே வந்து 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோம், ஒரு மேட்ச் ஜெயிக்கலாம்னு பரவாயில்ல, தோக்காமல் இருக்கோம் அப்படின்னா அதுவும் ஒரு வகையில் ப்ராஃபிட் பண்ணுறதான விஷயம்தான். ஸோ அதனால் இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா இது எல்லா நேரம் நடக்கா டீம் கூட நமக்கு இது ஒரு ஹிண்ட்டை கொடுக்கும். நேற்று நம்ம லாஸ் பண்ணாமல் வெளியே வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி ஹிண்ட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல எனக்கு இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆர்ஆர் vs கேகேஆர் மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்ஆர் vs கேகேஆர் மேட்ச் இன்றைக்கி 7:30 PM கவுஹாத்தியில் அசாமில் நடக்கிற ஒரு மேட்ச். இது ஐபிஎல் மேட்சோட 6வது மேட்ச், 2025 ஐபிஎல்லோட 6வது மேட்ச்னு சொல்லலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நல்ல ஃபார்மில் இருக்கிற கணக்கு இதில் படி ஸ்டார்ட்ஸ் படி பார்த்தோன்னா கேகேஆர் கடைசியில் விளையாண்ட 5ல் 4 ஜெயிச்சிருக்காங்க. போன வருஷம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரே மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதை போன வருஷத்தோட ஃபார்ம் நிறைய டீம் சேஞ்ச் இருக்குது. இந்த வருஷம் அதை பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டாம். இவங்களுக்குள்ள உண்ட ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5-5 2 பேரும் 5-5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. கடைசியாக விளையாண்ட 3 தடவையில் ஆர்ஆர் 2 தடவையும் கேகேஆர் ஒரு தடவையும் ஜெயிச்சு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் கடைசி 10 மேட்ச்சில் பார்த்தா ஆர்ஆர் வந்து 40%, 184 ஹை ஸ்கோர் ஆர்ஆர் அடிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 184, லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 139. ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த கிரவுண்டில் அவங்க அடித்தது பார்த்தீங்க ஆர்ஆர்னா 242. இதே கேகேஆர் எடுத்துக்கிட்டோன்னா 70% வின் ரேட் வச்சுருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 187, ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 261, லோவர் ஸ்கோர் வந்து 114 அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரவுண்டில் வந்து வெதர் வந்து நார்மலாக இருக்குது. லைட் ஃபாகு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர வேறு பெரிய மேஜர் கன்சர்ன் இந்த வெதரில் இல்லை. இதை விட ரொம்ப முக்கியமான மேட்ச் இதில் டேட்டாஸ் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த டேட்டாஸ் நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்னா மொத்தம் 3 மேட்ச் இந்த கிரவுண்டில் விளையாண்டுருக்காங்க. இந்த 3 மேட்ச் விளையாண்டதில் நம்ம டீம் பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் ஃபஸ்ட் டீம் 67% ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, யாரெல்லாம் டாஸ் வின் பண்ணால் அவங்க பவுலிங் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அவங்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 67%ங்கிறது இட்ஸ் வெரி ஹை. ஆனால் இங்கே ஒரே கன்சர்ன் என்ன அப்படின்னா 3 மேட்ச் தான். நம்ம அட்லீஸ்ட் சாம்பிள்ஸ் ஆஃப் மினிமம் 30 மேட்ச்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 12 மேட்ச் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அது ஒரு பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணோம். பட் 3 மேட்ச் கன்சர்னை இப்போதைக்கு பார்ப்போம். அந்த 3 மேட்ச் விளையாண்டதில் இது வரைக்கும் 67%. ஸோ ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஸ்லைட் இல்லை, நல்லாவே அட்வான்டேஜ் வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட், அதாவது சேசிங் டீமுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 180 ஹை ஸ்கோர், செகண்ட் இன்னிங்ஸில் 160 ஹை ஸ்கோர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாரி, ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 180 ஃபஸ்ட் இன்னிங்ஸ், 160ங்கிறது செகண்ட் இன்னிங்ஸ். ஹையஸ்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 199, லோவஸ்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 142, ஹையஸ்ட் சேஸ்ட் பார்த்தீங்கன்னா 145, லோவஸ்ட் டிஃபென்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 197. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்சர்ன்டாக இருக்கும், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எல்லாமே பார்க்கும்போது ஹை ஸ்கோரை இண்டிகேட் பண்ணி வர ஒரு மேட்ச் மாதிரி இருக்குது இந்த மேட்சை நம்ம பார்க்கும்போது. ஸோ ஸ்பின்னரும் ஃபேஸ் பவுலரும் ஈக்குவல்னு இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம ஸ்பின்னர் ஸ்லைட்லி ஹைன்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஸ்பின்னர் ஹைன்னு ஏன்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு டீமுக்கு 3 ஃபேஸ் பவுலர் 2 ஸ்பின் பவுலர் இருப்பாங்க. அந்த ஆவரேஜை பார்க்கும்போது ஈக்குவல்னு இருந்தால் அது ஸ்பின் அட்வான்டேஜ் வச்சுன்னு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ கடைசியாக விளையாண்ட மேட்சிங்கை பார்த்தீங்க அப்படின்னா RRPBKS மேட்ச் நடந்துச்சு இல்லையா, அந்த மேட்ச்சு IPL 2024 நடந்த மேட்ச்சு. அப்புறம் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சிங் இதில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் DC மேட்சிங் நடந்திருக்கு. இப்போது இதில் நோட்டபிள் விஷயங்கள் என்னென்னா, அதில் 2 மேட்ச்சில் ஸ்கோர் 200 தாண்டி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நோட்டபுளான பாயிண்ட். ஸோ நான் இந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்கோர் என்ன எதிர்பார்க்குறேன்னா 175லேருந்து 180க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது பவுலிங் பேட்டிங்கை பொறுத்து நம்ம மாற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு KKR வருது. அதே மாதிரி எந்த டீம் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் வருது. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ண விஷயங்கள். நம்ம அஸ்ட்ராலஜிக்கலாக என்ன நடக்குதுன்னு அஸ்ட்ராலஜிக்கல் விஷயங்களை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி பார்த்த வரைக்கும் KKRக்கு கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம RR டீம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். RR டீமில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய 6 பிளேயர் யாருன்னு பார்க்கலாம். RR டீம் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனுக்கு நல்லா இருக்குது. ரயின் பராக் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னு நல்லா இருக்குது, இல்லைன்னா எடுக்க வேண்டாம். யுஷ்வேந்தர் சாகல் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சஞ்சு சாம்சன், யுஷ்வேந்தர் சாகல், துருவ் ஜுவல், வனிது ஹசரங்கா, ஃபசால் ஃபருக்கி, துஷார் தேஷ்பாண்டே, இவங்க தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய பிளேயர். ரயின் பராக், சஞ்சு சாம்சன், யஷ்வேந்தர் சாகல். நீங்கள் ரயின் பராக் ஒரு நிதிஷ் ராணா, இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். 3 பிளேயர் ஆச்சா. அடுத்து துருவ் ஜுவல், அப்புறம் வனிது ஹசரங்கா, ஃபசால் ஃபருக்கி, துஷார் தேஷ்பாண்டே. இந்த 6 அந்த நிதிஷ் ராணா இல்லை ரயின் பராக்கில் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கங்க. நான் திருப்பி சொல்கிறேன், சஞ்சு சாம்சன், யுஷ்வேந்தர் சாகல், ரயின் பராக் ஆர் நிதிஷ் ராணா, அதுக்கப்புறம் துருவ் ஜுவல், அதுக்கப்புறம் வனிது ஹசரங்கா, ஃபசால் ஃபருக்கி, அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே. ஸோ இதுதான் டீம். இந்த டீமை நீங்கள் வந்து இதில் வந்து 6 பேரில் அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் யார் சார் நிதிஷ் ராணாலையும் ரயின் பராக்லையும் யார் எடுக்கலாம் அப்படின்னு, ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ரயின் பராக் நிதிஷ் ராணா விட நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். இவங்க 2 பேரில் வர்றது போது ரயின் பராக்கு கொஞ்சம் அதிகபட்ச இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ வந்து KKR டீமை பார்ப்போம். KKR டீம் பொறுத்த வரைக்கும் அஜிங்கர் ரஹானே, சுனில் நாராயண், ரிங்கு சிங், குவிண்டன் டி காக், ஆண்ட்ரூ ரசல், இவங்க எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் மொத்தம் 6 பிளேயர் சொல்கிறேன். அஜிங்கர் ரஹானே, சுனில் நாராயண், குவிண்டன் டி காக் 3, ரிங்கு சிங் 4, ஆண்ட்ரூ ரசல் 5. ரிங்கு சிங் செகண்ட் பேட்டிங்கில் பண்ணால் கேப்டன் ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போகலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வருண் சக்கரவர்த்தி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. வெங்கடேஷ் ஐயர், ரமதீப் சிங், ஸ்பென்சர் ஜான்சன்லாம் நல்லா இல்லை. ஸோ அதில் கொடுக்கணுமே 5 பிளேயர் கொடுத்துருக்கேன், ஹர்ஷத் ராணா. ஸோ இதில் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ அப்போது KKRை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா
அஜிங்க ரகானே, சுனில் நாராயண், குவிண்டன் டிகாக் 3, ரிங்கு சிங் 4, ஆண்ட்ரூ ரசல் 5, வருண் சக்கரவர்த்தி 6. அது செகண்ட் இன்னிங்ஸ்னு வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா இது 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள நோக்கி போகலாம். இந்த டீமில் எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மர்ஸ்ன்னு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் ஆப்ஷன்ஸ் யாரை போகலாம்னா ரிங்கு சிங் போகலாம், அஜிங்க ரகானே போகலாம். இவங்க 2 பேரில் நீங்கள் யாராவது ஒருத்தரை போகலாம். இதே நம்ம ஆர்ஆர் டீம் போனோம் அப்படின்னா இதில் ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ன்னு போகும்போது யுஸ்வேந்தர் சாகல், சஞ்சு சாம்சன் போகலாம். ஏன்னா ஓப்பனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அவங்க நல்லா விளாடுவாங்க. அவங்க விளாண்டுட்டா கீழே பிளேயர்ஸ் விளாட முடியாதுங்கிற ஒரு காரணத்தை கன்சிடர் பண்ணி நம்ம போகலாம். செகண்ட் இன்னிங்ஸ் போனாலுமே யுஸ்வேந்தர் சாகலும் சஞ்சு சாம்சனும் நீங்கள் போகலாம். பட் ஹை இம்பேக்ட் பிளேயர்ஸ்னே யாரும் இல்லை. ஸோ அதனால் இவங்களே எடுத்துக்கலாம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் துருஜல் கூட ஆப்ஷன்ஸில் வச்சுக்கோங்க. யாராவது எக்ஸ்பிளேயர் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆரில் வந்து சஞ்சு சாம்சன், யுஸ்வேந்தர் சாகல் போகலாம் கேப்டன்ஸ் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு. ரிங்கு சிங், அஜிங்க ரகானே நம்ம வந்து இந்த டீமில் போகலாம். ஸோ கேப்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் போகிற மாதிரி போங்க. ஏன்னா ஆஸ்ட்ராலஜிக்கலாக ஆர்ஆருக்கு தான் அதிக ஃபேவராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஆர்ஆருக்கு போகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி ஆர்ஆர் ஜெயிக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அஸ்ட்ராலஜி படி. ஸோ இப்போ நம்ம 2 விஷயம் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு கேகேஆருக்கு அதிகபட்ச ஸ்டாட்ஸ் படி இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அஸ்ட்ராலஜிக்கல் படி ஆர்ஆருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் எடுக்கிற டீமுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதில் நம்ம எடுத்திருக்க டேட்டாஸ். ஸோ அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கும்போது ஆர்ஆர் தான் போகிறோம். இப்போ நம்ம டாஸ் போடுறதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம அதுக்கான ரிப்போர்ட்ஸை போட்டுடலாம். அப்போது யார் எடுக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். பட் சினாரியை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இருக்காத ஒரு சினாரியோன்னா ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஆர்ஆர் எடுத்தாங்க, அதாவது வந்து ஃபஸ்ட் பவுலிங் வந்து ஆர்ஆர் எடுத்தாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. என்னங்கிறத நான் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வில் see you in another video.